ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 19/3/2023 டிஎன்பிஎஸ்சி ஜெயிலருக்கான எக்ஸாமை நடத்தியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் தமிழ் தகுதி வினாக்கள் 100 கேள்வி வந்திருக்கு. அதை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 கேள்வியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் 50 கேள்வியை பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிறத பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடியும் போது எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. இன்றைய முதல் கேள்வி, சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது? சின்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். இந்த பெயரை கொண்ட இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். வீரசோழியம், நேமிநாதம், வச்சனந்தி மாலை, தண்டி அலங்காரம். எந்த நூலை சின்னூல்னு சொல்லுவாங்க? விடையை பார்க்கலாங்களா? நேமிநாதம் என்பது சரி. நேமிநாதம் அப்படிங்கிற நூலுக்கு சின்னூல் அப்படிங்கிற பேரும் இருக்கான். இது ஒரு இலக்கண நூல். அடுத்து இரண்டாவது கேள்வி, புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? யார் இதை சொன்னாங்க, யாரை சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். வள்ளலார் பாரதியார், வள்ளலார் பாரதிதாசன், பாரதியார் வள்ளலார், பாரதிதாசன் வள்ளலார். இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10th இருக்கும். சரி, விடையை பாருங்கள். புதுநெறி கண்ட புலவர் என்று சொன்னவர் பாரதியார். யார் புதுநெறி கண்ட புலவர்னா வள்ளலார் தான் புதுநெறி கண்ட புலவர். அடுத்து மூன்றாவது கேள்வி, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. இது இலக்கண கொஷினுங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். வினையச்சமா, பண்புத்தொகையா, வினைத்தொகையா, எதிர்மறை பெயரச்சமா? விடையை பார்க்கலாங்களா? வினைத்தொகை என்பது சரி. நான்காவது கேள்வி, வெறி என்பது எந்த வகையான அளபடை? இது அளபடைங்க. வெறி இது எந்த வகையான அளபடை? இன்னிசை அளபடையா, செய்யுளிசை அளபடையா, சொல்லிசை அளபடையா, ஒற்றளபடையா? சரி, விடையை பாருங்கள். சொல்லிசை அளபடை என்பது சரி. அப்படிங்கிற முடிவு வந்திருந்தால் அது கண்டிப்பாக சொல்லிசை அளபடை தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணுன்னா பழைய 9th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே படிச்சிங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஐந்தாவது கேள்வி, சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க விடையை கொடுத்துட்டாங்க. நாம் வினாவை கண்டுபிடிக்கணும். சரி, பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இது விடையாக கொடுத்துட்டாங்க. சரி, பட் இதுக்கான கேள்வியை நம்ம செட் பண்ணணும். பாருங்கள், 4 ஆப்ஷன் படிக்கிறேன் பாருங்கள். விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமையா? தனித்து உண்ணாமை விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையா? விருந்தோம்பல் என்றால் என்ன? தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? இப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படிங்கிறது தான் கரெக்டான கேள்வியாக வரும். அடுத்து 6வது கேள்வி, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். இந்த கூற்றுக்கான வினாவை நம்ம அமைக்கணும். கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க. எந்த வினா இதுக்கு கரெக்டாக வரும்னு நம்ம சொல்லணும். 4 ஆப்ஷனை பாருங்கள். மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4வர் யாவர்? இது ஃபஸ்ட் ஆப்ஷனு. 2வது ஆப்ஷன், பேச்சின் முக்கூறுகள் யாவை? 3வது ஆப்ஷன், பேச்சின் தொடக்கம் எவ்வாறு அமைதல் வேண்டும்? 4வது ஆப்ஷன், மேடை பேச்சின் கூறு யாது? எது விடை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, விடையை பார்க்கலாமா? விடை மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4வர் யாவர். இதுதான் சரியாக வரும். அடுத்து 7வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே, இது எவ்வகை வாக்கியம்னு சொல்லணும். பாருங்கள். செய்தி தொடரா, வினா தொடரா, உணர்ச்சி தொடரா, கட்டளை தொடரா? விடையை பார்க்கலாங்களா? உணர்ச்சி தொடர் என்பது சரி. 8வது கேள்வி, கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? எது செய்வினை வாக்கியம்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உழவனால் நெல் பயிர் வளர்க்கப்பட்டது, பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார், பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது.
எது செய்வினை வாக்கியம்? விடையை பார்க்கலாங்களா? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், இதுதான் சரி. சரிங்களா? இங்கே வந்து பட்டது, இங்கேயும் பட்டதுன்னு வந்திருக்கு, இப்படிலாம் வரக்கூடாது. வரவேற்கப்பட்டார், இதுவும் வரக்கூடாது. அப்போ செய்வினை வாக்கியம்னா இதுதான் சரி. 9வது கேள்வி, இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடிமோனை, மோனையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிமோனை சொல். விடையை பார்க்கலாங்களா? இன்மையின் இன்மையே இதுதான் வரும். அதாவது இன்மையின் இன்மையே இதுதான் வரும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. சரிங்களா? ஓகே, அடுத்து 10வது கொஷின். நம்ம மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இயைபு அமைந்த சொற்கள் யாது? இயைபு சொல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது நம்ம இலக்கண பகுதியில் மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இயைபுனா என்னன்னு படிச்சிருப்போம். இயைபுனா என்னது? ஒரு பாடலில் இறுதி எழுத்து ஒரே மாதிரி வரும், அல்லது இறுதி சொல் ஒரே மாதிரி வரும், அதான் இயைபு. இங்கே என்ன வந்திருக்கு? எது இயைபாக வந்திருக்கு? விடையை பார்க்கலாங்களா? உணர்வதற்கும் எண்ணமெல்லாம், இதுதான் இயைபு. இதுதான் ஆன்சர். 11வது கேள்வி, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாது? அதாவது காணல் நீர், இதுக்கான பொருளை கேட்குறாங்க. தீயொழுக்கம் என்பது காணல் நீர் போன்றது. இந்த காணல் நீர் என்பதற்கான பொருத்தமான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மகிழ்ச்சியை தருவது, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது, துன்பத்தை கொடுப்பது, இன்பம் துன்பம் உடையது. எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது, இதுதான் காணல் நீருக்கான அர்த்தம். 12வது கேள்வி, ஊமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு ஊமை தொடர் கொடுத்துருக்காங்க. இந்த தொடருக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இப்படி கொடுத்துட்டு இதனுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெளிவற்ற பேச்சு, குழப்பமான பேச்சு, தெளிவான சீரான பேச்சு, கலக்கம் நிறைந்த பேச்சு. எது வரும்? விடை தெளிவான சீரான பேச்சு என்பது சரி. 13வது கேள்வி, பொருந்தாத சொல்லை தேர்க. பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓதல், படா, விளக்கு, கொடுப்பதுவும், இப்படி கொடுத்துருக்காங்க. விடையை பாருங்கள். அதாவது என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து அளபடை டைப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வராதது என்ன அப்படின்னா, இதுதான் பொருந்தாத ஒரு சொல். 14வது கேள்வி, மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இந்த பழமொழியின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், இதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம், தண்ணீர் மெதுவாக பாயும், கல் எப்போதும் கரையும் தன்மை உடையது, தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். எது விடையாக வரும்? விடையை பார்க்கலாமா? இதுதான் சரியான விடை. 15வது கேள்வி, விழுந்தானை தூக்கிவிட்டேன். இந்த தொடரில் விழுந்தானை என்பது என்ன? எந்த டைப்பான பெயர்னு கேட்குறாங்க. விழுந்தானை தூக்கிவிட்டேன், இந்த தொடரில் விழுந்தானை என்பது என்னன்னு கேட்குறாங்க. தொழில் பெயரா, பண்பு பெயரா, வினையாளனியும் பெயரா, ஆகு பெயரா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? வினையாளனியம் பெயர் என்பது சரி. 16வது கேள்வி, வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க. வளர் என்பது ஒரு வேர் சொல். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? வினைமுற்றை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷனை பாருங்கள். வளர்த்தல், வளர்ந்து, வளர்ந்தார், வளர. எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? வளர்ந்தார் என்பது சரி. அடுத்து 17வது கேள்வி, வந்தனன். இந்த சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடு. வந்தனன், இதிலிருந்து வேர் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனை பாருங்கள். வந்த, வந்தான், வா, வருவான். எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? வா என்பது சரி, இதுதான் வரும். 18வது கேள்வி, பரப்பு மின். இந்த சொல்லின் வினை அடியை தேர்ந்தெடு. பரப்பு மின், இந்த சொல்லோட வினை அடியை தேர்ந்தெடு. வினைச்சொல் தான், அதுதான் வினை அடின்னு கேட்குறாங்க போல இருக்கு. ஆப்ஷனை பாருங்கள். பரப்பினான், பரப்பு, பற, பரப்பினர். எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? பரப்பு என்பது சரி. 19வது கேள்வி,
தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? ஆப்ஷனை பாருங்கள். பொருட்பெயர் சொல்லா, இடப்பெயர் சொல்லா, காலப்பெயர் சொல்லா, சினைப்பெயர் சொல்லா? எது வரும்? தென்னன். விடையை பார்க்கலாங்களா? இடப்பெயர் சொல் என்பது சரி. 20வது கேள்வி. விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது என்ன? விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது என்ன? ஆப்ஷனை பாருங்கள். இடுகுறி பெயரா, காரண சிறப்பு பெயரா, காலப்பெயரா, சினை பெயரா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடியல் என்பது காலப்பெயர். 21வது கேள்வி. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் எது? இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் எது? ஆப்ஷனை பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவில்லிபுத்தூர், திருமலிசை, திருமலை, திருவரங்கம். எங்கே திருமணம் நடந்துச்சு? விடையை பார்க்கலாங்களா? திருவரங்கம் என்பது சரி. 22வது கேள்வி. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர். ஆசனை பாருங்கள். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? சம்பந்தர் என்பது சரி. 23வது கேள்வி. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். நம்மாழ்வார், பெரியாழ்வார், பொய்கையாழ்வார், குலசேகர ஆழ்வார். விடையை பார்க்கலாங்களா? பெரியாழ்வார் என்பது சரி. 24வது கேள்வி. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? இப்படி சொன்ன இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழின்னு சொல்லுதான், பன்னத்தின்னு சொல்லுதான், பிசின்னு சொல்லுதான், முதுசொல் சொல்லுதான், அங்கதம்னு சொல்லுதான். எந்த நூல்? ஆப்ஷனை பாருங்கள். தொல்காப்பியம், நன்னூல், தொன்னூல் விளக்கம், இலக்கண விளக்கம். விடையை பார்க்கலாங்களா? தொல்காப்பியம் என்பது சரி. 25வது கேள்வி. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடியாக பாடிய புலவர் யார்? சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடியாக பாடிய புலவர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். அழகிய சொக்கநாத பிள்ளை, காலமேக புலவர், படிக்காசு புலவர், ஒட்டக்கூத்தர். விடையை பார்க்கலாங்களா? அழகிய சொக்கநாத பிள்ளை என்பது சரி. 26வது கேள்வி. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? ஆப்ஷனை பாருங்கள். இரகசியவழி, நூல்தொகை விளக்கம், மனோன்மணியம், திருவிதாங்கூர் அரசர் வரலாறு. எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? மனோன்மணியம் என்பது சரி. 27வது கேள்வி. இது பொறுப்பதில்லை தம்பி, எரித்தல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? அதாவது இது எங்கே வருதுன்னா, பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூலில் வருது. அதில் ஒருத்தர் சொல்கிற மாதிரி இந்த பாடல் வரியை அமைச்சிருக்கிறாராம். அப்படி சொல்கிறவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். அர்ச்சுனன், வீமன், நகுலன், துச்சாதனன். யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? வீமன் என்பது சரி. 28வது கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடு. கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக வந்திருக்குதோ அதை நம்ம சொல்லணும். முதல் ஆப்ஷன் நவீனா மான், 2வது ஆப்ஷன் புனல்னா மேகம், 3வது முகில்னா சொரிதல், 4வது உகுதல்னா நீர். எது சரியான இணை? விடையை பார்க்கலாங்களா? நபி என்பது மானை குறிக்கும். இதுதான் சரியான பதில். 29வது கேள்வி. வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் வகை எது? விடையை பாருங்கள். தூது என்பது சரி. 30வது கேள்வி. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எது? நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என குறிப்பிடப்படும் நாடு எது? ஆப்ஷனை பாருங்கள். சேர நாடா, சோழ நாடா, பாண்டிய நாடா, பல்லவ நாடா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? சேர நாடு என்பது சரி. 31வது கேள்வி. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது? குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி அப்படிங்கிற நூல் எழுதினாங்க. இந்த நூல்
4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். திருவியற்பாவா, பெரிய திருமொழியா, முதலாயிரமா, 4000மா? இதில் வரும் விடையை பார்க்கலாங்களா? முதலாயிரம் என்பது சரி. 32வது கேள்வி, அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயர் உடையவர் யார்? அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயர் உடையவர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுந்தரர், சேக்கிலார், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர். யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? சேக்கிலார் என்பது சரி. 33வது கேள்வி, ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல்தீன் எனும் செல்வமும் பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன? இதில் வரக்கூடிய தீன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷனை பாருங்கள். நகரமா, சேனா வீரர்களா, மார்க்கமா, கதிரவனா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? மார்க்கம் என்பது சரி. 34வது கேள்வி, மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த 3 காண்டமும் இருக்கிற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், திருவிளையாடற் புராணம், வேதாரண்ய புராணம். எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? திருவிளையாடற் புராணம் என்பது சரி. 35வது கேள்வி, கோவலன் தன் தீது இலல் என்று யாரை குறிப்பிடுகின்றான்? யாரை கோவலன் தன் தீது இலல் என்று குறிப்பிடுகின்றான்? யாரை சொல்கிறான்? ஆப்ஷனை பாருங்கள். மாதவியா, மாதரியா, கண்ணகியா, மணிமேகலையா? யாரை சொல்கிறாங்க? விடையை பார்க்கலாங்களா? மாதவி என்பது சரி. 36வது கேள்வி, உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார்? உரைப்பாட்டு மடை அப்படிங்கிற தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். திருத்தக்க தேவரா, சீத்தலை சாத்தனாரா, சேக்கிலாரா, இளங்கோவடிகளா? உரைப்பாட்டு மடை. விடையை பார்க்கலாங்களா? இளங்கோவடிகள் என்பது சரி. 37வது கேள்வி, உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? மணிமேகலை என்னன்னு சொல்லுது? இதை கேட்குறாங்க. தானம்னு சொல்லுதா, உதவின்னு சொல்லுதா, அறம்னு சொல்லுதா, இன்பம்னு சொல்லுதா? என்னன்னு சொல்லுது? விடையை பார்க்கலாங்களா? அறம் என்று சொல்லுது. 38வது கேள்வி, சரியான இணையை தெரிவு செய்க. சரியான இணையை நம்ம தேர்வு பண்ணணும். துகிர்னா துணியை குறிக்கும், நொடைனா விலை, கிளினா குற்றம், மருனா பவளம். எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? நொடை அப்படின்னா விலையை குறிக்கும். இதுதான் சரியான பதில். 39வது கேள்வி, பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? 10ஆம் வகுப்பில் இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம். ஆப்ஷனை பாருங்கள். பட்டினப்பாலை, கலித்தொகை, அகநானூறு, பரிபாடல். எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? பரிபாடல் என்பது சரி. 40வது கேள்வி, சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? பண்ணோடு பாடப்பட்ட நூல். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், நற்றிணை. எது பண்ணோடு பாடப்பட்ட நூல்? விடையை பார்க்கலாங்களா? பரிபாடல் என்பது சரி. 41வது கேள்வி, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? குறைந்த அடிகளை உடைய நூல் எது 10 பாட்டில்? ஆப்ஷனை பாருங்கள். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல் பாடை. எது குறைந்த அடிகளை உடையது? விடையை பார்க்கலாங்களா? முல்லைப்பாட்டு என்பது சரி. 42வது கேள்வி, கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். அதாவது குகப்படலத்தை இப்படியும் அழைப்பாங்க. எப்படி அழைப்பாங்க? யமுனை படலமா, கோதாவரி படலமா, கங்கை படலமா, துங்கபத்திரை படலமா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? கங்கை படலம் என்பது சரி. 43வது கேள்வி, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியாரா, வாவேசு ஐயரா, பாரதிதாசனா,
தீகா சிவசங்கரனா? விடையை பார்க்கலாங்களா? பாரதியார் என்பது சரி. 44வது கேள்வி, கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எது? அதாவது அனுமனை பற்றி ஹைலைட்டாக சொல்கிற காண்டம் எதுன்னு கேட்குறாங்க. யுத்த காண்டமா, ஆரணிய காண்டமா, சுந்தர காண்டமா, கிட்கிந்தா காண்டமா? எந்த காண்டம்? விடையை பார்க்கலாங்களா? சுந்தர காண்டம் என்பது சரி. 45வது கேள்வி, ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏலாதி என்பது எந்த நூல் வகையை சார்ந்தது? 17 கீழ்கணக்கு நூலா, ஐஞ்சிறுங்காப்பியமா, ஐம்பெருங்காப்பியமா, 17 மேல் கணக்கு நூலா? என்ன வரும்? விடையை பார்க்கலாங்களா? ஏலாதி என்பது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 46வது கேள்வி, மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் என்ன? ஆப்ஷனை பாருங்கள். திருக்குறள் நாலடியார், திருகடிகம் ஏலாதி, அகநானூறு புறநானூறு, நற்றிணை குறுந்தொகை. விடையை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்முடைய சேனலை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே, விடையை பாருங்கள். விடை திரிகடிகம் ஏலாதி என்பது சரி. 47வது கேள்வி, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த பாட்டு எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மூதுரையா, பழமொழி 400, திருக்குறளா, நாலடியாரா? எதில் இடம்பெற்றுள்ளது? விடையை பார்க்கலாங்களா? மூதுரை என்பது சரி. 48வது கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவரா, ஜியு போப்பா, தாயுமானவரா, கால்டுவெல்லா? யார்? விடையை பார்க்கலாங்களா? வீரமாமுனிவர் என்பது சரி. 49வது கேள்வி, பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் என்ன? இதில் வரக்கூடிய தமர் என்பதன் பொருள் என்ன? நூலா, துணையா, பேரா, அரியவா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? துணை என்பது சரி. 50வது கேள்வி, கடைசி கேள்வி, கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது எது? கிடைக்கிற பேர்கள் எல்லாத்துலேயுமே, அதாவது பேர்னா சிறப்பு, சிறப்பு எல்லாத்துலேயுமே பெருஞ்சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் எதை குறிப்பிட்றாரு? செல்வம் பெறுதலா, பெரியாரை துணை கொள்ளலா, நட்பு கொள்ளுதலா, நீடு வாழ்தலா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? பெரியாரை துணை கொள்ளல் என்பது சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்டை ரெடி பண்ண உடனே இண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அப்போ கண்டினியூவாக கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பயிற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி உறுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.